தேவையான பொருட்கள்: 1. பச்சரிசி மற்றும் உளுத்தம்பருப்பை நன்றாக கழுவி சுமார் 2 முதல் 3 மணி நேரம் வரை ஒன்றாக ஊற வைக்கவும். 2. ஊற வைத்த அரிசி மற்றும் பருப்பை அதனுடன் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து சிறிது தண்ணீர் தெளித்து தோசை மாவு பதத்தை விட மிகவும் கெட்டியாக, அதாவது இட்லி மாவு போல நன்றாக அரைக்கவும். 3. அரைத்த மாவை சுமார் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை, அதாவது அதிக நேரம் தேவையில்லை, அப்படியே வைக்கவும். பணியாரம் பொரித்தல். 3. ஒரு கடாயில் பணியாரங்களை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். 4. மாவை ஒரு சிறிய தொலையுள்ள பணியார சட்டியில் அல்லது ஒரு சிறிய கரண்டியில் எடுத்து சூடான எண்ணெயில் சிறு சிறு உருண்டைகளாக ஊற்றவும். 5. பணியாரங்கள் பொன்னிறமாக வரும் வரை திருப்பி போட்டு மிதமான தீயில் வேக வைக்கவும். 6. வெந்த பணியாரங்களை எடுத்து அதிகப்படியான எண்ணெயை வடித்து தனியே வைக்கவும். பாலில் ஊற வைத்தல். 7. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆறிய பாலை எடுத்து அதில் சர்க்கரை, ஏலக்காய் பொடி மற்றும் குங்குமப்பூ சேர்த்து சர்க்கரை கரையும் வரை நன்றாக கலக்கவும். 8. முக்கியமான படி: பொரித்து வைத்த சூடான பணியாரங்களை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் பால் கலவையில் உடனடியாக போடவும். பணியாரங்கள் சூடாக இருக்கும்போது பாலில் போட்டால்தான் நன்றாக ஊறும். 9. பணியாரங்களை குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் வரை அல்லது இரவு முழுவதும் பாலில் ஊறவிடவும். பணியாரங்கள் பாலை உறிஞ்சி நன்கு மிருதுவாகும். பணியாரங்கள் நன்கு ஊறிய பின் குளிர வைத்து பரிமாறவும். அவ்வளவுதான், சுவையான பால் பணியாரம் தயார்.